ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா வந்து, அ அ ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டூ ஹெல்த். இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்ன அப்டின்னா வந்து, அ தமிழ்ல சொல்லிர்லாம். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் புரியணும்ல அதுக்காக. ஸோ என்ன அப்டின்னா வந்து, மது வந்து உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும், இல்ல கேடானது அப்டின்னு சொல்லலாம். ஸோ மது அப்டின்னா சரக்கு. அ சரக்குன்னு சொன்னா தான் நமக்கு நெறைய பேத்துக்கு தெரியும். மதுங்கிறது கூட அந்த வார்த்தை கூட அவங்களுக்கு நெறைய பேத்துக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ என்ன இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் அப்டின்னா வந்து, அ இப்ப இந்த கோவிட்-19 வந்ததுன்னு வந்ததுல்ல உங்களுக்கு. அதுல நெறைய பேரு அதிகமா இறந்தவங்க யா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அத பத்தி இந்த வீடியோவா அ இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இதுல வந்து இறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் தன்மை அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் அதிகமா ஒரு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க, அதிகமா வந்து உடல் ரீதியா பாதிக்கப்பட்டவங்க, அவங்க தான் வந்து முதல்ல இறந்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து சரக்கு அடிச்சு, சரக்குலயே தண்ணி வண்டியிலேயே ஓடிட்டு இருக்கிற உடம்புகள், மனிதர்கள். அவங்க வந்து இறந்தது அதிகமா இறந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த டைம்ல வந்து காப்பாத்தப்பட்டாலும் கூட, அ அதுக்கப்புறம் வர நாட்கள்ல இந்த 2019க்கு அப்புறம் 2020ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அப்பதானே நம்ப அ அதிகமா வந்து இது பண்றோம். நம்ப ரியலைஸ் பண்றோம். ஸோ அந்த 2020க்கு அப்புறம் ஒரு அந்த வருஷம் இறக்கலைன்னா கூட, அதுக்கு அடுத்த 2024க்குள்ளார நெறைய பேர் இறந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவங்கலாம் வந்து அ அதிகமா பாதிக்கப்பட்டது எதுக்காக? ஒண்ணு நோய். அதாவது உடல்ல வந்து சுகர், பிரஷர் இந்த மாரி கிட்னி ப்ராப்ளம், அப்புறம் வந்து வேற வேற நெறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா வந்து மேஜரா வந்து அ அவங்களே வந்து எப்படி சொல்றது? அ ரொம்ப பிரச்சனைக்குள்ளானது வந்து இந்த சரக்குனால வந்து பிரச்சனைக்குள்ளானவங்க தான் நெறைய பேரு. ஸோ என்ன அப்டின்னா வந்து, சரக்கு வந்து அம் சரக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் நான் உங்கள ஒரே ஒரு கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் நீங்க போடுங்க கமெண்ட்டு. நீங்க அடிக்கிற சரக்குல என்னென்ன இருக்குன்னு அ அதாவது நீங்க ஒரு ஒரு பல வருஷ காலமா ஒரு சரக்கு குடிச்சிட்டு இருப்பீங்க. ஒரு பிராண்டி இல்ல விஸ்கி அ அது மாரி ஏதாவது குடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க குடிக்கிற அ அ விஸ்கி இல்ல பிராண்டில வந்து அ என்ன கன்டென்ட் இருக்குன்னு உங்கனால சொல்ல முடியுமா? அது முற்றிலும் வந்து ஆரோக்கியமானது. இல்ல வந்து இது ஆரோக்கியமான முறையில என்ன சொல்றது? இப்போ ஒரு பலரசத்துல படுது அப்படின்னு உங்கனால சொல்ல முடியுமா? அதுல என்ன கன்டென்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவா இருக்கும். ஸோ அத வந்து நான் சொல்லப் போறதில்ல. நீங்க தான் சொல்ல போறீங்க. ஏன்னா நீங்க தான் சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க தான் சொல்லணும். அம் நீங்க குடிக்கிற சரக்குல என்னென்ன கன்டென்ட் இருக்கு? அது வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து பின்விளைவுகள் வந்து உங்க உடல்ல வந்து ஏற்படுத்தும். இல்ல இந்த மாரி தொற்று அதாவது இந்த மாரி கொரோனா டைம்ல வந்து பெருந்தொற்று ஏற்பட்டா வந்து அ பலியாகக்கூடிய நபர்கள்ல நீங்க முதல்ல இருப்பீங்க. அதாவது வியாதிகள் ஓட அதிகமா அ வியாதிகள் இருக்கிற ஒருத்தரையும் நீங்களும் வந்து அ முன் அ என்ன சொல்றது? ஒரு ஒரு நபர்கள் இறக்கக்கூடிய ஒரு நபர்கள்ல, இல்ல கூடிய ஒரு நபர்கள்ல நீங்க ரொம்ப குளோஸரா அதாவது ரொம்ப நெருக்கமா இருப்பீங்க. இந்த மாரி பெருந்தொற்று காலத்துல. ஸோ, நாம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா வந்து, இந்த டாஸ்மார்க்கு பிரைஸ் லிஸ்ட். டாஸ்மார்க்கு பிரைஸ் லிஸ்ட். ம். டாஸ்மார்க்கு பிரைஸ் லிஸ்ட் தானே? ஓகே. ஸோ வந்துருச்சு. ஸோ இதுதான் பிரைஸ் லிஸ்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து என்ன இந்த ரூ. 140 சரக்கு, அப்புறம் வந்து ரூ. 140 சரக்கு நெறையா இருக்க மாட்டிருக்கு. இது வந்து என்ன லிஸ்ட் நம்ம வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்கோம். இது வந்து அப்டேட்டட் பிரைஸ் லிஸ்ட் 1, 2, 2024க்கு அப்புறம் வர பிரைஸ் லிஸ்ட் இது.
ஸோ இது வந்து அப்டேட்டட் பிரைஸ் லிஸ்ட்டான்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன விலை வந்து வித்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆனா வந்து இதுதான் வந்து நம்ம இந்த பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து பிரைஸ் லிஸ்ட்டு. ஸோ இதுல வந்து ரூ. 140 ரூ. 170 சரக்கு அடிக்கிறவங்க. அதாவது அந்த 180 எம்எல்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு குவார்ட்டர விட கம்மியான எம்எல். ஒரு 180 எம்எல் தான். ஸோ மினி குவார்ட்டர்ன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து, இதுலயே வந்து நெறையா சரக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 270 ரூ. 350 அந்த மாரி சரக்குலாம் வந்து வந்து நம்ம ஏன் குடிக்கிறதில்ல? ஸோ ஒரு வேள வந்து ஏன் நம்ப சரக்கு அடிக்கிறதுன்னு ஆயிப்போச்சு. அ அ ஏன் இந்த மட்டமான சரக்க வாங்கி நம்ப அடிக்கணும்? ம். நெறையா வந்து ஒரு டெய்லி வந்து சரக்கு அடிச்சு தான் வந்து வண்டிய அதாவது எப்படி சொல்றது? ஒரு பெரிய ஒரு வேலை பளு ரொம்ப உடல் உழைப்பு செய்றவங்க, அசதியா இருக்கு, தூக்கம் வராது அப்படிங்கிற பட்சத்துல வந்து சரக்கடிக்கிறவங்க, கொஞ்சம் இந்த ரூ. 350 ரேஞ்சுல இருக்க சரக்கா வாங்கி அடிங்க. அட்லீஸ்ட் அ நீங்க வந்து பாதிக்கப்படுறது கொஞ்சம் நாளா தள்ளி போகும். பாருங்க ரூ. 460 இந்த மாரியெல்லாம் நெறையா இந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லல. இந்த பிராண்ட்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. ஸோ, அதுல வந்து வாங்கி அடிக்கிறதுன்னு ஆயிப்போச்சு. கொஞ்சம் நல்ல சரக்கா தான் வாங்கி அடிக்கிறது. அ. ஏன்னா வந்து இப்ப உங்களுக்கும் ஒரு குழந்தைகள் இருப்பாங்க. நீங்களும் ஒரு வண்டிய ஓட்டிட்டு போவீங்க. அந்த வண்டிய ஓட்டி சரக்கு அடிச்சுட்டு தான் அந்த வண்டிய ஓட்டணுன்ற நெலைம இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அடிக்கிறவங்க நெறைய பேர் கிடையாது. பார்லயே அடிச்சுட்டு அப்படியே வண்டி ஓட்டி போறவங்க நெறையா இருக்காங்க. உங்கனால வந்து பாதிக்கப்படுறவங்க யார் யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க வீட்ல இருக்கிறவங்க நேரடியா பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் வந்து அம் எப்படி சொல்றது? நீங்க ஒரு வண்டிய ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா வந்து, நீங்க கொண்டு போய் ஒருத்தர் மேல அடிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து கரெக்ட்டா லிமிட்டா குடிச்சிட்டு போறவங்களும் கிடையாது எல்லாம். அப்படியே வந்து அ மிதக்குற மாரி, போதையில மிதக்குற மாரி ஒரு சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு போறவங்க நெறைய பேரு நான் பார்த்துட்டுருக்கேன். அவங்க வந்து நீங்க நீங்க மட்டும் வந்து பாதிக்கப்படுறதில்ல. இதனால வந்து உங்கனால வந்து பக்கத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு ரோட்ல இன்னொருத்தர் வண்டி ஓட்டிட்டு போறாங்க, இல்ல நடந்து போறாங்கன்னா, அவங்களும் பாதிக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். நீங்க சரக்கு அடிச்சுட்டு, அ அவங்க ஏன் பாதிக்கப்படணும்? ம். சொல்லுங்க. நீங்க நீங்க வந்து சரக்கு அடிக்கிறீங்க. அ அவங்க ஏன் வந்து பாதிக்கப்படணும்? ம். கரெக்ட்டு தானே? அ. சரி. அப்புறம் வந்து இப்ப நீங்க சரக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கங்க. அ ஒரு ஒரு ரூ. 200 சரக்கு ஒரு குவார்ட்டரோட மினி குவார்ட்டருக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கங்க. ஸோ அது வந்து டெய்லியுமே நீங்க அடிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்ப மாசத்துக்கு நீங்க எவ்வளோ செலவு பண்றீங்க? மாசத்துக்கு ரூ. 6,000 செலவு பண்றீங்க. ரூ. 6,000 ஸோ ரூ. 6,000ங்கிறது ஒரு பெரிய தொகை. ம். ஒருவேள நீங்க வந்து சரக்கு அடிச்சுட்டு இந்த மாரி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டீங்க அப்படின்னா, உங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்க யார் பார்த்துக்கிறது? உங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்கள யார் பார்த்துக்கிறது? அவங்க வந்து ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து மறுபடியும் காலேஜ் போறாங்க. இதெல்லாம் ரியாலிட்டி. நான் சொல்றது என்ன அப்டின்னா, ரியாலிட்டி. ம். ஒருத்தரு ஒருத்தர் வந்து பயங்கரமான ஒரு உழைப்பாளி. அ ஒரு ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு ரூ. 1000 ரூ. 1500 சம்பாரிக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி. அவரு அவரோட மகன் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறாரு. சடனா வந்து சரக்கு சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது ஓகே. சரக்கு அடிக்கிறாங்க. அப்போ வந்து நல்லா ஒரு ஒரு 40லிருந்து ஒரு 45 வயசுக்குள்ளார தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து திடீர்னு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் மூலமா இறக்குறாங்க. ஸோ அந்த சரக்குங்கிறது வந்து இப்போ வந்து அ உங்கள வந்து உடம்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விஷமாக்கிருதுங்க. ம். அப்படிதானே? கிட்னி ப்ர கிட்னி ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் கல்லீரல் கிட்னி கூட வந்து இப்போ வந்து இது பண்ற மாரி ஒரு மாற்று கிட்னி வந்து எடுத்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து கல்லீரல்லாம் பெரிய பிரச்சனை. வெட்டி வேற யார்கிட்டயாவது வந்து வாங்கி வைக்கணும். அது வச்சு அது மேட்ச் ஆகி, அது மறுபடியும் வளரணும்.
அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட். ஸோ உங்களுக்கு கடவுள் குடுத்த, இல்ல இயற்கை குடுத்த உடல் வந்து பத்திரமா வச்சுக்கங்க. ம். பத்திரமா வச்சுக்கங்க. ஏன்னா வந்து, அ நம்ப சாப்பிடுற உணவே வந்து இன்னைக்கு வந்து நெறைய ரசாயனம் போட்டு தான் வந்து வந்து அத உற்பத்தி பண்றாங்க. ம் முன்னாடி இருந்த மாரியெல்லாம் இப்ப இல்ல. ஏன்னா வந்து பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறாங்க. அப்புறம் வந்து அதுக்கு ம், ம் ரசாயன உரங்கள் போடுறாங்க. அதுவே வந்துக்கு நம்ம சாப்பிடுறதே வந்து ஆர்கானிக்கா சாப்பிடுறோமா அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் நெறைய மால்நியூட்ரிஷன் தண்ணீல வந்து தண்ணீல நம்ப ஒரு வேளை நம்ப வந்து கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, சாயக்கழிவுகள்லாம் வந்து இப்போ அண்டர் கிரவுண்ட்லயே டீப் பண்றாங்க. முன்னாடியாவது வந்து ஆத்துல தான் கலந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அங்கங்கேயே வந்து அந்த அண்டர் கிரவுண்ட்லயே டீப் பண்றாங்க. ஸோ நம்ப குடிக்கிற தண்ணியும், சுவாசிக்கிற காத்து எல்லாத்துலயுமே நச்சுத்தன்மை கலந்துருச்சு. அதுக்கப்புறமும் நீங்க ஏன் தனியா வேற இது வேற இந்த நச்சுத்தன்மை உள்ள அ மது பா மது மது மதுக்கள நாம ஏன் குடிக்கணும்? ம். உங்களோட நீங்க அதாவது என்ன சொல்றது? உங்களோட தேவை உங்களோட குடும்பத்துக்கு நெறையவே இருக்கு. ஒரு வேள ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட்டு, ஒரு மாரல் சப்போர்ட்டு, ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு மகனா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு தந்தையா இருக்கலாம். அது மாரி ம் ஒரு கணவனா இருக்கலாம். இந்த மாரி அ உங்களோட ஃபேமிலிக்கு உங்களோட சப்போர்ட்டு, இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப தேவ. ஃபைனான்சியலோட மாரல் சப்போர்ட்டு. அப்பா இருக்கிறாரு, ம் அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான் அப்படின்ற மாரி நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க குடும்பத்துக்கு வந்து தேவ. ஸோ உங்களோட உடல வந்து என்ன சொல்றது? உங்களோட உங்களோட ஆயுச வந்து நீங்க தான் வந்து அதிகப்படுத்திக்கணும். ம். இந்த மாரி வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது குறைச்சுக்கங்க. அ உங்களால கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு வாரத்துக்கு 7 நாள் சரக்கு அடிக்கிறீங்க அப்டின்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 நாளா குறைச்சுக்கங்க. அ அக்கேஷனல் ட்ரிங்கர், பார்ட்டி ட்ரிங்கர் அப்டிங்கிறதெல்லாம் பேர்லாம் வச்சுக்கிட்டு அ அக்கேஷனல் டிங்கர், பார்ட்டி டிங்கர் அப்படின்னு பேரு வேற வேற பேர்லாம் வச்சுக்கிட்டு செலிப்ரேஷன், அ நியூ இயர் செலிப்ரேஷன், அ அப்புறம் அந்த மாரிலாம் பண்ணிட்டு நம்ம தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிறோம். பார்த்து. ஏன்னா வந்து ஒர்க் பிளேஸ்ல நம்ப இருக்கிறோம். நம்ப போய் என்ன சொல்றது? டேபிள் மேனர்ஸ்க்காக குடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்பளா வந்து திணிச்சுக்கிறது தான். நம்ம இப்ப நீங்க வந்து வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களா இருப்பாய்ங்க. அ ஒரு இடத்துக்கு நான்வெஜ் வந்து சர்வ் பண்ற ஒரு இடத்துக்கு போறீங்க. இல்லைங்க நான் வெஜிடேரியனுங்க. அது மாரி நவுந்துட்டு வந்துர வேண்டியதானங்க. இல்லைங்க நான் 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 ட்ரிங்க் பண்றது இல்லைங்க. அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துரலான்னா, ம். அந்த இடத்துல நம்ப ஏன் வந்து நம்மள குடிகாரனா வந்து நம்ம ஏன் காட்டிக்கணும் சமுதாயத்துக்கு? அ எனக்கு தெரிஞ்சு பெரியவங்கலாம் வந்து சரக்கு அடிக்கிறது வந்து நான் பார்த்த பெரியவங்கள்ல, சரக்கு அடிக்கிறது வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறவங்க நெறைய பேர். சரக்கு அடிச்சுட்டு, சத்தப்படாம வந்து படுத்துறணும்னு நெனச்சவங்கலாம் நெறைய பேரு. இப்பலாம் இது வந்து ஒரு பேஷன் மாரி ஆயிட்டுருக்கு. ஒரு பெரிய வந்து இது வந்து பின்னாடி ஒரு பெரிய வந்து வியாபாரம் ஒண்ணு இருக்குங்க. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்டின்னா வந்து, கண்டிப்பா வந்து சரக்கு அடிக்கிறத வந்து இது பண்ணிக்குவீங்க. குறைச்சுக்குவீங்க. வியாபாரங்கிறது கண்டிப்பா இருக்கு. இது பின்னாடி. அப்டிதானே? ஏன்னா டாஸ்மார்க்ல வந்து உங்களுக்கு மானிய விலையில வந்து சரக்குலாம் குடுக்கல. அ அவங்க ரூ. 200னா ரூ. 200க்கு தான் குடுக்குறாங்க. ம். ரூ. 150 இல்ல 10% என்ன சொல்றது? டிஸ்கவுண்ட்டோ குடுக்குறது கிடையாது. அ சரியா? அதனால வந்து அ இது ஒரு வியாபாரம் தான். அவங்க கவர்மெண்ட் எடுத்து நடத்திட்டு இருக்குது அப்டின்னா, அது ஒரு வியாபாரம். வந்து உங்கள வந்து குடிக்க சொல்லி அவங்க சொல்லல. நீங்களா வந்து சரக்கு விக்கிற ஒரு கடைக்கு போயி, அ என்ன சொல்றது? அந்த இடத்துக்கு போயி,
அங்க காசு குடுத்து அந்த சரக்க வாங்கி குடிக்கிறீங்க. யாரும் வந்து உங்க வீட்ல கொண்டு வந்து உங்க வந்து டெலிவரி குடுக்கல. சரக்கு வந்து குடிங்க அப்படின்னு சொல்லி. ம். ஸோ சரக்கு கடை பக்கத்துல இருக்குது அப்படின்னா வந்து, ஜஸ்ட் அப்படியே அந்த டைம்ல உங்க குழந்தைங்கள வந்து நெனச்சுக்கங்க. ம். குழந்தைங்களுக்காக வந்து பணத்த கொஞ்சம் சேர்த்து வைங்க. ம். உங்க பேர்ல அவங்க ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, ஒரு பெண் குழந்தைங்களா இருக்குறது ரொம்ப கஷ்டம். ம். சரியா? பெண் குழந்தைங்களா இருந்தாலும் கஷ்டம் தான். ஏன்னா வந்து நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா வந்து, ஸ்கூல் ஃபீஸு, அதுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸு இதெல்லாம் வந்து உங்க மனைவி தனியா வந்து பார்க்கணும். இல்ல வந்து மனைவி வந்து பார்க்கணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்காக வந்து அ எல்லா கஷ்டத்தையும் குடும்பத்த வந்து மறுபடியும் வந்து தோள்ல சுமக்கிற மாரி ஒரு சூழ்நிலைய வந்து உருவாக்கி குடுத்துட்டு போயிறாதீங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஒரு 16, 17 நிமிஷம் கிட்ட ஆயிட்டுருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ பாருங்க. இந்த எடிட் பண்ணவே இல்ல இந்த வீடியோ. எந்த இடத்துலயும் வந்து எடிட் பண்ணவே இல்ல. கட் பண்ணி சேர்க்கிறதும் இல்ல. ஸோ இது வந்து என்னோட கருத்து மட்டும் தான். ம். எகைன் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறலாம். ம். ம். இது சரக்கு என்ன சொல்றது? மது நாட்டுக்கும், வீட்டுக்கும் கேடு. ம். ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டூ ஹெல்த். ஓகே. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. 18 ப்ளஸ்ஸா இருக்கும். ஸோ நீங்களும் பார்க்கலாம். ஏன் அப்டின்னா வந்து உங்க அப்பா உங்க அப்பாவுக்கு வந்து உங்க அப்பாவா இருக்கலாம். உங்க மகனா இருக்கலாம். ம். ஸோ உங்க அப்பாவா இருந்தா, நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்க அப்பாவுக்கு சொல்லுங்க. "சரக்கு அடிக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு. ம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க் யூ.